ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னு நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்டில் கரண்ட் எனர்ஜி என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுங்க. ஓகேவா? தான் யாருக்காவது போஸ்ட்டாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Nine of Pentacles, Hermit, Eight of Wands, okay, Moon, Devil, Page of Swords. Seven of Pentacles, Two of Swords, Seven of Cups, Fool, Eight of Swords, Three of Pentacles. Okay, so bottom of the deck, Four of Wands. Six of Pentacles, Eight of Swords, King of Cups, Page of Swords, Nine of Pentacles, Ace of Wands, Four of Swords, Nine of Wands, Nine of Swords, Knight of Wands, Five of Wands, Five of Pentacles. Justice. Okay. Thank you, universe. ஓகே, தென் இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோ போஸ்டர்ஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னெக்ட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே ஓகே தென் இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம். ஓகே ஓகே தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, கரண்ட் ரிலேஷன்ஷிப் ஒரு செப்பரேஷன் ஆகிட்டு உண்டு, ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் வந்துட்டுன்னு சொல்லலாம், இல்லைங்க ஒரு பிளாக்கிங் சுச்சுவேஷனில் வந்துட்டு மேபி அது மே மந்தாக இருக்கலாம், இல்லைங்க ரிலேஷன்ஷிப் செப்பரேஷனில் ஒரு 5 months இருக்கலாம், 5 weeks இருக்கலாம், 5 days இருக்கலாம், இல்லைங்க 5 years வரைக்கும் இருக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஓகே, தென் ரிலேஷன்ஷிப் செப்பரேஷனில் வர்றதுக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனுக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன். நீங்கள் நமக்கு தேர்ட் பார்ட்டிங்கிறது நமக்கு இவரோட ஆப்ஷன்ஸும் தென் இவரோட ஃப்ரெண்ட்ஸுமாக இருக்கலாம். ஓகே, இல்லைங்க உங்கள் 2 பேருக்கும் தெரிஞ்ச ஒரு பர்சனாக இருக்கலாம். மேபி நீங்கள் இந்த பர்சனை ஒர்க் பிளேஸில் நீங்கள் மீட் பண்ணிக்கலாம், உங்கள் பாஸாக இருக்கிறதுக்கு என்ன ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்கள் 2 பேருக்கும் தெரிஞ்ச ஒரு பர்சனாக கூட இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். ஓகே, ஸோ யாரோ ஒருத்தவங்க அந்த பர்சனோட மைண்டை டைவர்ட் பண்ணிட்டு உண்டு, இல்லைங்க நெகட்டிவாக சொல்லி கொடுத்துட்டு. ஓகே, நீ என்னத்துக்கு நிற்கிற இந்த ரிலேஷன்ஷிப்பில், இது உனக்கு எந்த பெனிஃபிட், உனக்கு இதை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, நீ எதுக்கு இதை சூஸ் பண்ணுற, யாரோ ஒரு போஸ்டோட மைண்டை டைவர்ட் பண்ணிட்டு உண்டு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவரோட கேரக்டர் ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்ஃபிஷான ஒரு கேரக்டர் நம்ம சொல்லலாம். ஒரு இடத்துல நிற்கிறோம் அப்படின்னா நமக்கு அதில் என்ன பெனிஃபிட்னு யோசிக்கிற ஒரு கேரக்டர் ஆகும்.
ஓகே. யாரோட பேச்சையும் கேட்காத ஒரு கேரக்டர், சுத்தமாக சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு கேரக்டர், மெச்சூரிட்டி இல்லாத ஒரு கேரக்டர். எதையும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. எல்லாம் வரக்கூடிய ஒரு டைம் பார்த்துக்கலாம், எல்லாம் வர டைம் பார்த்துக்கலாம். ஓகே. ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இல்லைன்னு சொல்லலாம். ஆளோட கெரியருக்கும் கோலுக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, ஆளை ஹாப்பியாக வைக்கிறது, கோயிங் வித் ப்ரோ சுச்சுவேஷன் ஆளுக்கு போயிட்டு உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ ஆளுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் உண்டு. ஆப்ஷன்ஸ் இல்லாத ஒரு பர்சன் கிடையவே கிடையாது. ஷோராக இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. நீங்கள் ஆப்ஷன் நமக்கு தேர்ட் பார்ட்டியாக வருது. ஓகே. அப்போ இவருக்கு யாராக மைண்டை டைவெர்ட் பண்ணிட்டு உண்டு. எதுக்கு இதை நீ சூஸ் பண்ணுற, உனக்கு இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது, இதில் உனக்கு இதை விட இவருக்கு நல்ல ஆஃபர்ஸ் இருக்குதுல்ல. ஓகே. ஸோ யாரோ இவருக்கு மைண்டை டைவெர்ட் பண்ணிட்டு உண்டு. ஸோ அதனால் இவர் ஆக்சுவலி மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. டோட்லி ரிலேஷன்ஷிப்லேருந்து மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே. தென் கரண்ட்லி உங்களோட வைப்ரேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்க, செல்ஃபோ பண்ணுறீங்க, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, ஹாப்பியாக அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, என்னால் ஹாப்பியாக வச்சுக்க முடியும், என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும். மேபி உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு போர்ஷன் இருந்தால் என் லைஃப் கம்ப்ளீட் ஆகும், இந்த ஒரு போர்ஷன் இல்லைங்க ஆத்மா சாந்தி அடையாது, இந்த ஒரு போர்ஷன் லைஃப்பில் எங்கள் கூட ட்ராவல் பண்ணணும், அப்படி பல எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருந்திருக்கலாம். ஓகே. தென் அதனால கூட நீங்கள் சேசிங் எனர்ஜியில் போயிருக்கலாம். ஓகே. பட் நவ் நீங்கள் அப்படி இல்லை, யார் இல்லாட்டாலும் ஐ எம் ஹாப்பி, என்னால் ஹாப்பியாக வாழ முடியும், என்னால் என்ன சந்தோஷமாக வச்சுக்க முடியும், கெரியரில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். என்ன இருந்தாலும் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. ஓகே. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, செல்ஃப் லவ்ங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. செல்ஃப் லவ்ங்கிறது நம்மளை பற்றி நம்ம படிக்கிறதாகும். ஓகே. நம்ம பாடி எப்படி, நம்ம பாடிக்கு எந்த மாதிரி ஃபுட் கொடுத்தா நம்ம பாடிக்கு செட் ஆகும், நம்மளே எப்படி ஒரு ஹை வைப்ரேஷனில் வைக்கிறது. தென் நமக்கு மனுஷனாக பிறக்கக்கூடிய ஒரு டைமில் நமக்கு ஸ்ட்ரகிள்ஸ் கட்டாயம் நமக்கு வரும், நெகட்டிவான சுச்சுவேஷன்ஸ் நம்ம லைஃப்பில் வரும். ஸோ எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும், எந்த ஒரு நஷ்டம் வந்தாலும் நம்ம எப்படி சரி பண்ணிக்கிறது, எப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மைண்டை மாற்றுறது, மைண்டை டைவர்ட் பண்ணுறது, மைண்டை எப்படி பீஸ்ஃபுல்லாக வைக்கிறது. ஸோ நம்மளை பற்றி நம்ம படிக்கிறது தான் செல்ஃப் லவ். ஒரு பர்சன் நம்மக்கிட்ட நெகட்டிவாக பிஹேவ் பண்ணுறாங்க, இல்லைங்க நம்மளை இக்னோர் பண்ணுறாங்க, இல்லைங்க அவாய்ட் பண்ணுங்க. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் நம்மளை ஹர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஸோ நம்மளை பற்றி நம்ம படிக்கிறதாக செல்ஃப் லவ். ஓகே. ஸோ செல்ஃப் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஷோராக உங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். அதர்வைஸ் நீங்கள் என்றைக்கு நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு ரெசனேட் ஆகும். மேபி கண்டினியூஸாக நம்ம வீடியோ பார்த்துருக்கலாம், உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் இந்த ஒரு இது உங்களுக்கு கிடைக்காமல் இருக்குது அப்படி நீங்கள் இன்னும் செல்ஃப் லவ் பண்ணலன்னு அர்த்தம். செல்ஃப் லவ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஷோராக நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே. ஓகே. கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் மூவ் ஆன் ஆகிட்டுன்னு கேட்டால், ஃபிசிக்கலி மூவ் ஆன் ஆகிட்டு, மென்டலி மூவ் ஆன மாதிரி நமக்கு இதில் ஃபீல் ஆகலை. ஏன் அப்படின்னா காலோட எனர்ஜி நமக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஓகே. கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு. ஓகே. உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். ஓகே. நீங்கள் உங்களை எல்லாம் சோஷியல் மீடியா பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம், இல்லைங்க ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு. காரணம் என்ன அப்படின்னா இவருக்கு கிளாரிட்டி இல்லை. ஓகே. கிளாரிட்டி இல்லை மீன்ஸ் இவருக்கு ஆல்ரெடி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு பர்சனோட மைண்டில் இருக்கக்கூடிய தாட்ஸ் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு தான், இல்லைங்க இவங்களை சூஸ் பண்ணிட்டு தான். ஆப்ஷனை சூஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இவங்களை சூஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு கிளாரிட்டி இல்லை. எதுக்கு நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கணும், இல்லைங்க எதுக்கு இந்த ஒரு போர்ஷன் நம்ம சூஸ் பண்ணணும், எது நமக்கு ஃப்யூச்சரில் நமக்கு ஒரு பாசிட்டிவான அவுட்கம் கொடுக்கும், இல்லைங்க எது நமக்கு ஒரு மைண்டு பீஸை கொடுக்கும். ஓகே. ஸோ அவருக்குள்ள ஓவர் தாட்ஸை நம்ம சொல்லலாம், ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு சுச்சுவேஷன். அவருக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு பர்சன் நமக்கு எப்படி கிளாரிட்டி கொடுப்பாங்க, கரெக்டாக இல்லையா? ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு ஆக்சுவலி கிளாரிட்டி இல்லை. அவங்கள சூஸ் பண்ணணுமா வேண்டாமா, நீங்கள் அவங்க லைஃப்பில் நிற்கிறது பெட்டரா வேண்டாமா, ஃப்யூச்சரில் இது செய்கிறாதா, ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் அவங்க மைண்டில். சுத்தமாக அவளோட லைஃப்பில் ஒரு கிளாரிட்டி இல்லை. ஸோ அதனாலே உங்களுக்கு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷனில் ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். ஏன்னா ஆள் ஆக்சுவலி பீஸ் ஆஃப் த மைண்டில் கிடையாது, மைண்ட் ஆக்சுவலி ஆளுக்கு ஸ்டேபிள் இல்லை, ஓவர் திங்கிங். அப்போது ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு. ஆல்ரெடி இவர் ரிலேஷன்ஷிப்லேயே ஆல்ரெடி ஹர்ட் ஆகிட்டு. ஓகே. இவர் என்ன ஆக்சுவலி இவர் ஹர்ட் ஆகக்கூடாது. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எப்போ செப்பரேஷன் ஆனாலும்
இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் விட்டுட்டு போனாலும் இதில் நான் ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்ச ஒரு கேரக்டர் இப்போ ஹர்ட் ஆகிட்டு உண்டு. காரணம் உங்களோட செல்ஃப் லவ். ஓகே. இவர் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு இவர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு போயிட்டு உண்டு. ஓகே. பட் இப்போ இவர் ஹர்ட் ஆகிட்டு காரணம் என்னென்னா இவரோட செல்ஃப் லவ். நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்க, உங்களை ஃபோக்கஸ் ஆகுறீங்க, சோஷியல் மீடியாவில் அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்க, ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கக்கூடிய டைமில் இவர் ஹர்ட் ஆகிட்டு உண்டு. ஓகே. இவர் ஆக்சுவலி ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்காரு நம்ம சொல்லலாம். ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு காரணம் என்ன அப்படின்னா ஓகே, இவர் ஆக்சுவலி ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா கரண்ட்லி இவருக்கும் லைஃப்பில் ஒன்றும் ஓகே இல்லை. தேர்ட் பார்ட்டிக்கு ஒரு பேச்சை கேட்டு தேர்ட் பார்ட்டி சொல்லிக் கொடுத்த நெகட்டிவான விஷயங்களை கேட்டு இந்த ரிலேஷன்ஷிப் அவங்க மேபி செப்பரேஷனில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டிக்கும் இவங்களுக்கும் வந்து இப்போ ஏதோ ஃபைட்டிங் இருக்கலாம். தேர்ட் பார்ட்டிங்கிறது இங்கே நமக்கு ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸே அங்கே குறிக்குது. ஓகே. ஃபேமிலி நமக்கு இல்லை ஆக்சுவலி. ஓகே. எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, உங்கள் சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போது தேர்ட் பார்ட்டியோட பேச்சு கேட்டு இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷனில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இப்போ தேர்ட் பார்ட்டிக்கு இவங்களுக்கு ஒழுங்கு ஒத்து போகல ஒரு ஃபைட்டிங் நம்ம சொல்லலாம், ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்ட் நம்ம சொல்லலாம். கரண்ட்லி இவருக்கு லைஃப்பில் இவருக்கு யாரையும் பிடிச்சி காணலை நம்ம சொல்லலாம். கெரியர்லேயும் பயங்கர க்ரோ இல்லை ஆக்சுவலி. எல்லா இடத்துலையும் ஒரு தடங்கள் நம்ம சொல்லலாம், எல்லாத்துலேயும் ஒரு தடங்கள், எல்லாத்தையும் ஃபார் ஆக்சுவலி அவனோட மைண்டு ஸ்டேபிளே இல்லை ஆக்சுவலி. மைண்டு ஸ்டேபிள் இல்லை, மைண்டு பீஸ் இல்லை. நம்மளோட மைண்டு பீஸாக இருக்கும்போது தான் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் சரி, நம்ம லைஃப்பும் சரி, நமக்கு அது ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு ஸ்மூத் கோயினாக போகும். நம்ம மைண்டு ஆக்சுவலி ஓகே இல்லை, நம்ம மைண்டு ஓவர் திங்கிங் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக கொடுக்குறோம், டிப்ரெஷனில் இருக்கும் அப்படின்னு நடக்கிறது எல்லாமே நெகட்டிவாக தானே நடக்கும். ஸோ அதே மாதிரி கரண்ட் சுச்சுவேஷன் இவர் பயங்கர ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கிறாங்க. காரணம் ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு நான் ஹர்ட் ஆகக்கூடாது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் ஹர்ட் ஆகக்கூடாது இவர் நினச்சிருந்தாங்க அப்படின்னா இப்போ இவர் ஹர்ட் ஆகிட்டு உண்டு. என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் இவர் நீங்கள் ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் அழுதாலும் பரவாயில்ல, நீங்கள் பெயின் அனுபவித்தாலும் பரவாயில்ல, இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்கள் ஸ்டக் ஆகி கிடந்தாலும் பரவாயில்ல, இதுலேருந்து மீண்டு நீங்கள் வெளியே வராமல் இருந்தாலும் பரவாயில்லை, பட் இதுலேருந்து எல்லாத்தையும் நான் சேஃப் ஆகணும், நான் வந்து வெளியே வந்துடும் நினச்ச ஒரு கேரக்டர். பட் இப்போ இவர் திங்க் பண்ணுற விஷயம் என்னன்னா நீங்கள் எப்படி இதுலேருந்து வெளியே வந்தீங்க, ஓகே, நீங்கள் எப்படி செல்ஃபோ பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்க, எப்படி உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியுது, அது இப்போ அது இவருக்கு ஹர்ட் ஆகிட்டு உண்டு. ஓகே. ஆல்ரெடி இப்போ இவர் நினைக்கிற விஷயம் ஆல்ரெடி நான் ஹர்ட் ஆகிட்டு உண்டு டோட்லி. இவர் ஆக்சுவலி இப்போ நம்ம ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும்போது இப்போ நம்மக்கிட்ட ஒருத்தவங்க நம்ம இப்போ ஒரு கோபத்தில் இருக்கோம், ஒரு டென்ஷனில் இருக்கோம், ஒரு பதட்டத்தில் இருக்கணும், நம்மக்கிட்ட ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்கன்னா என்ன பண்ணால் ராங்காக அது எனக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ இவருக்கு கூட பழக்கிறவங்களா இருக்கும், அது ஃபேமிலியாக இருக்கலாம், கூட பழகிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஆனால் கெரியர்லையாக இருக்கலாம். இவர் ஆக்சுவலி ஓவர் திங்கிங் பண்ணி ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும்போது இவருக்கு எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுற ஒரு எனர்ஜி நெகட்டிவ் ஆகும். மொத்தத்தில் வரவன் போகிறவங்க கூடலாம் சண்டை போட்டுட்டு ஓவர் திங்கிங் பண்ணிட்டு ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்டில் இருக்கலாம். ஓகே. ஸோ அதனால் இவர் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு டோட்டலாக இவருக்கு லைஃப்பில் வந்து ஒன்றும் ஓகே இல்லை. தென் மறுபடியும் இவர் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு காலோ ஒரு மெசேஜோ இவர் அறியாமல் இவர் ஏதோ பண்ணிட்டார் அப்படின்னா நீங்கள் ஹர்ட் ஆக்கிடுவீங்களோ. ஆல்ரெடி இவர் ஹர்ட் ஆகிட்டு உண்டு, இவர் ஹர்ட் ஆகக்கூடாது நினச்ச ஒரு விஷயத்தில் இவர் ஹர்ட் ஆகிட்டு உண்டு. புரியுதில்ல? நான் ஆல்ரெடி என் லைஃப்பில் நான் தோத்துட்டு ஹர்ட் ஆகிட்டு மேபி ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸ் எமோஷனில் என்னையே அறியாமல் நான் டக்குன்னு ஒரு காலை ஒரு மெசேஜ் பண்ணிட்டேன், சடன்லி பண்ணிட்டேன்னா நீங்களும் ஹர்ட் ஆக்கிடக்கூடாது. நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் இவரை ஹர்ட் ஆக்கிடக்கூடாது. நாங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷனாக நிற்கிறாங்க. போகக்கூடாது, கால் பண்ணக்கூடாது, மெசேஜ் பண்ணக்கூடாது. நம்ம ஆல்ரெடி ஹர்ட் ஆகிட்டு மறுபடியும் அவங்க ஹர்ட் ஆகினா நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஸ்பாயில் ஆகி போயிடும், நம்மளால் அது மீண்டு வர முடியாது. ஓகே. ஸோ இதுதான் இவரோட எனர்ஜி. ஓகே. தென் இவர் திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா கரண்ட்லி இவர் கெரியர்லேயும் புதுசாக இதை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், கெரியர்லேயும் பயங்கர க்ரோ கிடையாது. ஓகே. பெரிய சக்ஸஸ் எதுவும் சொல்ல முடியாது. இங்கே கெரியரில் இருந்து ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்கலாம். இவங்க எப்படி ஹாப்பியாக இருக்காங்க, இவங்க எப்படி ஹாப்பியாக இருக்க முடிஞ்சுது, ஏன் நமக்கு எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, எல்லா ஆப்ஷன்ஸ்லேயும் வந்து நமக்கு எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் ஏன் நம்ம இவங்களை பற்றி திங்க் பண்ணுறோம், ஏன் நமக்கு இவங்க தாட்ஸ் வருது, ஏன் நமக்கு வேறு எந்த ஆப்ஷன் மேலே ஒரு அட்டாச் ஆக மாட்டேங்குது. எத்தனையோ ஆப்ஷன்ஸ் என்ன சுற்றி இருக்குன்னு நினச்சி எத்தனையோ ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்கலாம், இவங்களை சூஸ் பண்ணியிருக்கலாம், அவங்கள சூஸ் பண்ணியிருக்கலாம், பட் ஏன் வந்து எனக்கு வேறு இது கூட ஏன் ரொம்ப ஒரு அட்டாச்ட் ஆக மாட்டேங்குது, வேறு ஒரு ஆப்ஷன் மேலே எனக்கு ஏன் ஒரு அட்டாச்ட் ஆக மாட்டேங்குது, ஏன் ஒரு ஆப்ஷன் எனக்கு சூஸ் பண்ண முடியலை,
இதெல்லாம் நினச்சி நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிருக்கும்போது கெரியர்லேயே சக்ஸஸ் இருக்காதுல்ல. டோட்டலாக வேறு ஒரு சரண்டர் மோடில் வந்துட்டு உண்டு. ஓகே, கெரியரில் ஒரு க்ரோ இல்லை. ஸோ அது ஒரு யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு எல்லாம் தெய்வம் பார்த்துக்கிட்டும். ஓகே, மேபி கெரியரில் ஒரு ப்ராப்ளம், கெரியரும் இவருக்கு ஆக்சுவலி ஓகே அல்ல கரண்ட் சுச்சுவேஷனில். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா 24/7 ஆள் உங்களை பற்றி நல்லா சேசிங் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கே தெரியாமல் சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்குறது, நீங்கள் என்ன ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க, என்ன போஸ்ட் அப்லோட் பண்ணுறீங்க, உங்கள் சுச்சுவேஷன் என்ன, உங்கள் நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன, 24/7 ஆள் உங்களை பற்றி சேசிங் பண்ணி 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 நெகட்டிவாக அடுத்து திங்க் பண்ண. உங்களோட ஃபோட்டோஸ் இப்போ பார்க்கும்போது அடுத்து நெகட்டிவாக திங்க் பண்ணுறது. என்னவா இருக்கும், ஏன் இப்படி ஹாப்பியாக இருக்காங்க, வேறு யாரோ லைஃப்பில் வந்துட்டாங்களோ, இல்லைங்க நம்ம வேண்டாமோ, நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டாங்களோ. ஓகே, அப்படி ஓவர் அந்த சேசிங் இடத்துல போகக்கூடிய ஒரு டைமில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் நெகட்டிவ் தாட்ஸ் வந்துடும். அது நீங்களாக இருக்கட்டும் அவங்களா இருக்கட்டும். நம்ம எப்படி இவங்கள நம்ம ஹாப்பியாக இருக்க முடியுது, வேறு யாரும் வந்துட்டாங்களோ இவங்க லைஃப்பில், அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் நெகட்டிவாக அதனை திங்க் பண்ணணும். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச காரணம் இவர் 24/7 உங்களை சேசிங் நாங்கள் போயிட்டுருக்கேன். சேஸ் பண்ணி ஆளாது ஓவர் திங்கிங் பண்ணி நெகட்டிவ் ஆகி வேண்டாம் இப்போ நான் போகிறது சரியில்லை, அவங்க ஹாப்பியாக இருக்காங்க, இப்போ நான் போனேன் அப்படின்னா நம்மளை இக்னோர் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா இன்னொரு விஷயம் இவர் உங்களை இப்போ இவரோட மைண்ட் என்ன, இப்போ இவருக்கு மைண்டில் ஓவரால் இவரோட தாட்ஸ் என்ன அப்படின்னா, எனக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான் ஆப்ஷன்ஸுக்கு குறைவில்லாத ஒரு பர்சன். பட் ஏன் எனக்கு எந்த ஒரு ஆப்ஷன் அட்டாச்ட் ஆக மாட்டேங்குது, என் மைண்டு ஏன் அட்டாச்ட் ஆக மாட்டேங்குது, இல்லைங்க அதை ஏன் எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண தோண மாட்டேங்குது. ஓகே, நான் ஏன் சும்மா அவங்களே சேசிங் பண்ணிட்டுருக்கேன், என் மைண்டு ஏன் அவங்களே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்குது. இவரோட மைண்டும் ஹார்ட் உங்களை தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்குது. இவரோட ஆப்ஷன்ஸில் இவருக்கு ஃபோக்கஸ் போகலை. ஓகே, ஆப்ஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கலாக ஒரு பர்சனாக இருக்கலாம், எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, இவங்ககிட்ட எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட் இல்லை, எனக்கு ஆப்ஷன் பெனிஃபிட் இருக்குன்னு போன ஒரு பர்சன் தான். பட் நவ் இவர் நீங்கள் செல்ஃப் லோ பண்ணனால சேஞ்சஸ் ஆகும். நீங்கள் செல்ஃப் லோ பண்ணலாம் அப்படின்னு இவருக்கு எந்த ஒரு சேஞ்சஸ் வந்திருக்காது. ஓகே, இன்னும் இவர் உங்களை ராங்காக நினச்சி வச்சுருக்கலாம், நம்ம இல்லைங்க அவங்கள அவங்க லைஃப் முடிஞ்சு போச்சு, இவங்களுக்கு அதுலேருந்து மீண்டு வர தெரியாது, எழுப்பி வர தெரியாது, நீங்கள் எந்த ஆளையும் போனால் என்ன அப்படியே நீங்கள் கடந்துக்கோங்க, இவர் போயிட்டு உண்டு. பட் இப்போ நீங்கள் ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு பார்க்கும்போது இவருக்கு ஒரு பொசிஸ்னஸ் சொல்லலாம், இல்லைங்க ஈகோன்னு சொல்லலாம். ஓகே, எப்படி முடியுது ஒரு டைமில் நீங்கள் சேசிங்கில் நீங்கள் ஒரு டைமில் இந்த ஒரு போர்ஷன் தான் எனக்கு வேணும், இந்த ஒரு போர்ஷன் தான் எனக்கு உலகம், இந்த ஒரு போர்ஷன் இல்லைங்க ஆத்மா சாந்தியோட நீங்கள் ஒரு டைமில் இருக்கக்கூடிய ஒரு டைமில் இவரை சூஸ் பண்ண விஷயங்கள் தேர்ட் பார்ட்டி இவரோட ஆப்ஷனையும் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிற வார்த்தைகளையும் தான் இவங்க நம்பிட்டு உண்டு. உங்களுக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் கொடுத்துட்டு இல்லை. பட் நவ் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது இப்போ இவருக்கு தேர்ட் பார்ட்டி வேண்டாம், ஆப்ஷன்ஸ் வேண்டாம், தேர்ட் பார்ட்டியோட வார்த்தைகள் வேண்டாம், இப்போ இவருக்கு நீங்களாக வேணும். ஓகே, அந்த ஒரு தாட்ஸ் வந்துட்டு. ஓகே, பட் எல்லா விஷயம் ஹைடிங் ஆகும். ஆக்சுவலி இவருக்கு ஃபீலிங்ஸ் எமோஷன்லாம் சப்ரெஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு கேரக்டர் தான், சப்ரெஸ் பண்ணாத ஒரு கேரக்டர் கிடையாது. ஃபீலிங்ஸ் எமோஷனல்லாம் ஆனால் உண்மையான ஃபீலிங்ஸ் இப்போ ஸ்டார்டிங்கில் எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் கரண்ட்லி இவருக்கு உங்கள் மேலே உண்மையான ஃபீலிங்ஸ் எமோஷன் வர தொடங்கிட்டு உண்டு. ஏன் அப்படின்னா இப்போ இவர் ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்டில் இருக்கக்கூடிய ஒரு டைமில், ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்க ஒரு டைமில், நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறத பார்க்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகுது நம்ம சொல்லலாம். ஓகே, ஒரு பக்கம் ஈகோவாக இருக்கலாம், ஒரு பக்கம் காதலும் சேர்ந்து மலர்றதுன்னு சொல்லலாம். ஒரு மேபி இவர் ரொம்ப டவுனாக இருக்கக்கூடிய ஒரு டைமில் உங்களை பற்றி ஏதோ செக்ஷுவலாக ட்ரீம் காண்றது, இல்லைங்க செக்ஷுவலாக நினைக்கிறது, அதில் இவருக்கு மேபி ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கலாம். ஏன்னா உங்கள் பியூட்டியில் இவர் அட்ராக்ட் ஆகிருக்கலாம். என்னதோ இவருக்கு அரான சுச்சுவேஷன் உங்ககிட்ட பயங்கரமாக ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் உண்டு, பியூட்டிலையும் பயங்கரமாக அட்ராக்ட் ஆகிட்டு உண்டு நம்ம சொல்லலாம், நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ அதனால் இப்போ இவருக்கு ஒரு பக்கம் ஈகோ, ஒரு பக்கம் நீங்கள் இப்படி இருக்கிறீங்கன்னு ஒரு கோவம் இருந்தாலும் அவருக்கு இப்போ இவர் இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷனில் இவருக்கு ஒரு மைண்டுக்கு ஒரு பீஸுங்கிறது, அது உங்களை பற்றி பாசிட்டிவாக திங்க் பண்ணுற ஒரு டைம்லேயும் உங்களை பற்றி ஒரு நினச்சிட்டு தூங்கக்கூடிய ஒரு டைமில் வந்து இவருக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு இவரோட மைண்டில் இருக்கிற தோணுச்சு என்ன அப்படின்னா, உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும் ஒரு ட்ரீம் உண்டு. ஆக்சுவலி உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறங்கிறது இவரோட ட்ரீம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீஸ்டார்ட் வேணும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தொடக்கம் வேணும், மறுபடியும் இந்த ரிலேஷன் ஸ்டார்ட் ஆகணும் இவரோட டிசைர் ஆகும் ஆக்சுவலி. பட் நவ் பவுண்ட்ரி. ஓகே, 24 இன்னொரு விஷயம் என்னென்னா இவர் 24/7 நீங்கள் போடுற ஃபோட்டோஸ் அதெல்லாம் பார்க்குறது, போஸ்ட்டு பார்க்க, ஸ்டேட்டஸ் பார்க்குறது இதெல்லாம் பார்த்துட்டு இவரோட தாட்ஸில் இப்போ நம்ம ஃபீலிங்ஸ் எமோஷனாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வேண்டிய ஒரு டைம் இது இல்லை. ஏன் அப்படின்னா
ஆப்போசிட் இருக்கிற பர்சன் ஹாப்பியாக இருக்காங்க, அவங்க அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஃபீலிங்ஸ் எமோஷனை நம்ம போய் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் மேபி அவங்க நம்மளை இக்னோர் பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணுறது? ஓகே, ஓவர் திங்கிங் ஆகும். ஆக்சுவலி இவருக்கு ஓவர் திங்கிங் தான் ப்ராப்ளமே. இப்போ இக்னோர் பண்ணிட்டா என்ன பண்ணுறது? இல்லைங்க, அதை விட நம்ம ஃபீலிங்ஸ் எமோஷன் நம்ம ஹைட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இவர் ஆக்சுவலி ஹைடிங்லாம் இங்கே போயிட்டுருக்குது. பட் என்ன இருந்தாலும் நமக்கு இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். செல்ஃப் லோ பண்ணுறீங்க அப்படின்னா இவர் உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. 8 ஹவர்ஸ்லேயும் 8 டேஸ்லேயும் 8 வீக்ஸ்லேயும் இந்த ஒரு பர்சனோட ஃபீலிங்ஸ் எமோஷன் இது வரைக்கும் அவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோம்னா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையும் திறந்து சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, செல்ஃப் லோ பண்ணுறவங்களுக்கு இது ரெசனேட் ஆகும். தூக்கம் இல்லை. ஆக்சுவலி தூக்கம் இல்லை. நைட்டு தூங்கக்கூடிய ஒரு டைமில் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணுறது. நம்ம கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருந்திருக்கலாம், கொஞ்சம் சீரியஸாக நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துருக்கலாம். இம்மெச்சூரிட்டி இல்லாமல் நம்ம நடந்துட்டோம். அந்த ஒரு பர்சன் அந்த ஒரு பர்சன் நம்மளை வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு டைமில் நம்ம அந்த ஒரு பர்சனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஃப்ரெண்டு, நம்மளோட கெரியர், நம்மளோட கோலு, நம்மளோட சந்தோஷம் இதுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடும். அப்போஸ் இருக்கிற பர்சனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லை. ஆக்சுவலி நான் அது கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுத்துருக்கலாம், ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் கொடுத்துருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்படி ஒரு செப்ரேஷன் வந்திருக்காது. நானும் ஹர்ட் ஆகிருக்க மாட்டேன். நான் ஏன் இந்த மாதிரி பண்ணேன்? இன்றைக்கி எனக்கு எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் எல்லா ஆப்ஷன்ஸ் மேலே எனக்கு ஏன் ஒரு அட்டாச் ஃபீல் ஆக மாட்டேங்குது? ஓகே, இதெல்லாம் நினச்சிருங்க. ஏன் நான் இந்த மாதிரி ஒரு இல்லைங்க இப்போ ஒரு ரீஸ்டார்ட் ரிலேஷன்ஷிப்பில் பண்ணியிருக்கலாம்லே. நான் இந்த மாதிரி ஒரு இம்மெச்சூரிட்டி இல்லாமலே இருந்தனால தான் ரிலேஷன்ஷிப் எனக்கு ஒரு ரீபர்த் இல்லாமலே போயிடுச்சு. அதை நினச்சி ஒரு தூக்கம் இல்லை நம்ம சொல்லலாம். ஓகே, பட் கரண்டி இவருக்கு உங்ககிட்ட வர்றதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை, பயமாகும். என்ன அப்படின்னா ஒன்று இவருக்கு இப்போ இருக்கிற எனக்கு இத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இத்தனை ஆப்ஷன்ஸை விட்டுட்டு இப்போ நான் அவகிட்ட போய் நின்னேன் அப்படின்னா அவள் என்ன ரிஜெக்ட் பண்ணிடுவாளோ? எனக்கு இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது. இத்தனை ஆப்ஷன்ஸையும் விட்டுட்டு நான் இப்போ அவள் தான் வேணும் நான் தேடி போகிறேன் அப்படின்னா அவள் என்ன ரிஜெக்ட் பண்ணிடுவாளோ? அப்படி இல்லை அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் பயங்கர ஹாப்பியாக இருக்கிறீங்கல்ல, எனக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் சொல்லிடுவீங்களோ? ஓகே, டோட்டலாக ரிலேஷன்ஷிப் ரிஜெக்ஷன் வந்துடும். அந்த ஒரு பேடி ஆகும். ஆக்சுவலி ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம சொல்ல ஸ்ட்ரென்த் இல்லை. ஆக்சுவலி டோட்டலாகவே நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணல, உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. ஓகே, இவர் ஆக்சுவலி ஓவர் திங்கிங் பண்ணி இவர் அதுவா இதுவா அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா இங்கோட்டு நடந்திருக்குமா அங்கோட்டு நடந்திருக்குமா நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி டோட்டலாக ஒரு ஸ்ட்ரென்த்தும் இல்லை. அந்த ஓவர் திங்கிங் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கிறோம், ஓவர் திங்கிங் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது ஒரு கோவம் வரும், ஒரு கொலைவெறி வரும். அதை கொண்டு கூட வரவங்கள்ட்ட போகிறவங்கள்ட்ட கொண்டு காட்டுறது. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் ஆளு கடந்து போயிட்டுருக்காங்க. பட் இவருக்கு ட்ரீம் ஆகும் ஆக்சுவலி உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும், ஹாப்பியாக அவங்க கூட ஒரு லைஃப் கொண்டு போகணுங்கிறது இவரோட ட்ரீம் தான். ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு ரீஸ்டார்ட் வேணுங்கிறது ஒரு ட்ரீம். ஓகே, ஒரு ஜஸ்டிஸ் வேணும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஜஸ்டிஸ் வேணும், உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும். அது இவருக்கு டிசைர்லாம் உண்டு. பட் ஆள் ஸ்டக்கு. ஆளை என்ன அப்படின்னா ஆளை சேஃப்டி பண்ணிக்கிறாங்கண்ணா, ஆளை ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிறாங்கண்ணா. நான் எத்தனையோ ஹர்ட் ஆகிட்டேன், நான் தேர்ட் பார்ட்டிக்கு பேச்சை விட்டு ஹர்ட் ஆகிட்டேன், எத்தனையோ ஹர்ட் ஆகிட்டேன், மறுபடியும் நான் ஹர்ட் ஆகிறதுக்கு நான் ரெடி இல்லை. ஓகே, அந்த ஒரு தாட்டு. பட் இந்த ஒரு இவர் இப்போ திங்க் பண்ணுற விஷயம் எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருந்தும் எனக்கு ஏன் ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகுது, எனக்கு ஏன் வேறு யாரையும் சூஸ் பண்ண முடியல, எனக்கு டோட்டலி ஒரு லோன்லினஸ் தானே எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன் நான் ஒற்றைக்கு நிற்கிற மாதிரி நிற்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில். டோட்டலாக நான் ஒரு ஸ்டக்காகி நிற்கிறேன், லைஃப்லேயும் டோட்டலாக நான் ஸ்டக்காகி நிற்கிறேன், கெரியர்லேயும் ஸ்டக்காகி நிற்கிறேன், ரிலேஷன்ஷிப்லேயும் டோட்டலாக ஸ்டக்காகி நிற்கிறேன். ஆப்ஷன்ஸ் இருந்தும் எல்லா ஆப்ஷன்ஸும் இருந்து எனக்கு ஒரு லோன்லினஸ் ஃபீல், ஒரு இன்கம்ப்ளீஷன் எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, இவரெல்லாம் ஹைடிங் ஆகும். 24/7 உங்களை சேஸ் பண்ணி பார்த்து உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து இப்போ நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வேண்டாம், இப்போ நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சரியில்லை. ஏன்னா நீங்கள் அவைலபிள் இல்லை. ஓகே, நீங்கள் கொஞ்சம் நீங்கள் சேசிங் மூலம் கொஞ்சம் நீங்கள் இவர் பார்த்து சிரிக்கக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் பார்த்து சிரிக்கிறதா இருந்தால் ஓகே, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணது ஒரு காரியம் உண்டு. பட் இங்கே எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு, சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிட்டு இவர் ஃபோக்கஸ் பண்ணல. ஆக்சுவலி எனக்கு நான் மதியனாக நீங்கள் நிற்கிறீங்க. அப்போ இவருக்கு இப்போ ஃபீலிங்ஸ் எமோஷனாக சப்ரஸ் பண்ணுறதை கொள்ளான்னு இவருக்கு தோணிட்டு. பட் என்ன இருந்தாலும் கம்யூனிகேஷன் நமக்கு பாசிபிள் ஆகும், ஏன்னா இவரோட ரியல் ஃபீலிங்ஸ் ஆகும். ஓகே, இதே கரண்ட் சுச்சுவேஷன் இவரோட கரண்ட் எனர்ஜி என்ன அப்படின்னா உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும். மேபி நீங்கள் ஸ்டார்டிங்கில் இவரை
சேசிங் பண்ணக்கூடிய ஒரு டைமில் ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு போஸ்ட் நம்ம உலகம் இருக்கிற ஒரு டைமில் இவர் ஆக்சுவலி ஆப்ஷன்ஸ் தான் உலகன்றது உண்டு, இவருக்கு வேறு உண்டு ஆப்ஷன்ஸ். பட் இப்போ இவருக்கு நீங்கள் தான் இம்பார்ட்டன்ட் தோணிட்டு. அதுக்கு காரணம் என்னென்னா உங்களோட செல்ஃப் லவ்ங்கிறத மனசாக்கிக்கோங்க. உங்களை பற்றி நீங்கள் படிக்கிறது தான் செல்ஃப் லவ். மைண்டு மனுஷனாக பிறந்தோம் அப்படின்னா நமக்கு கட்டாயம் நமக்கு மைண்டு வந்து ஓவர் திங்கிங் பண்ணணும். நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிற சுச்சுவேஷன் வரும், டிப்ரெஷன் ஆகிற சுச்சுவேஷன் வரும், நம்மளை 4 பேர் குழப்பி விடுவாங்க, நம்ம 4 பேரை குழப்புவோம், 1000 சுச்சுவேஷன் வரும். பட் என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம ஒரு 20 மினிட்ஸ் திங்க் பண்ணோமா, ஒரு 30 மினிட்ஸ் திங்க் பண்ணோமா, உடனே நம்ம மைண்டை காமாக வைக்க படிக்கணும். தென் அது நம்ம நெகட்டிவாக நம்ம திங்க் பண்ணக்கூடாது. நெகட்டிவ் தாட்ஸ் வருது அப்படின்னா உடனே நம்ம மைண்டை பாசிட்டிவாக்க படிக்கணும். என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் எவ்வளோ நம்ம டவுன் ஆனாலும் உடனே நம்ம பூஸ்டப் பண்ண படிக்கணும். புரியுதுங்களா? உங்களுக்கு பிடிச்ச போஸ்ட்னாவே இருக்கட்டும், ஓகே, நீங்கள் ஆத்மார்த்தமாக லவ் பண்ணுற ஒரு போஸ்ட்னாவே இருக்கட்டும், அவங்க உங்களை ஹர்ட் ஆக்குறாங்க அப்படின்னா அவங்க ஹர்ட் ஆக்குனாலுமே அந்த ஹர்ட்லேருந்து உடனே நீங்கள் எழுப்பி வர மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே, அதான் செல்ஃப் லவ். என்ன யாரும் தோற்கடிக்க முடியாது. ஓகே, உங்களை பற்றி நீங்கள் படிங்க. நீங்கள் என்ன பண்ணால் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க, என்ன பண்ணால் அந்த டவுனான சுச்சுவேஷனில் நீங்கள் எழுப்பி வருவீங்க, அதை நீங்கள் படிங்க. அதுதான் செல்ஃப் லவ். உங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, உங்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. நம்ம செல்ஃப் லவ் பண்ணும்போது உலகமே அட்ராக்ட் ஆகும். இவங்க அட்ராக்ட் ஆக மாட்டாங்களா? என்ன நம்ம ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு டைமில், நம்ம பாசிட்டிவாக இருக்கக்கூடிய டைமில், நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டைமில் விட்டுட்டு போனது கூட நம்ம லைஃப்பில் ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க. ஓகே, செல்ஃப் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஷோராக உங்களுக்கு இந்த வீடியோ ரெஸ்னேட் ஆகும். அதர்வைஸ் நீங்கள் என்றைக்கு செல்ஃப் லவ் பண்ணீங்க அன்றைக்கி ரெஸ்னேட் ஆகும். எனக்கு இது நான் கண்டினியூஸ் ரீடிங் பார்த்துட்ருக்கேன், எனக்கு எந்த ஒரு பாசிட்டிவான அவுட்கம் இல்லை அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்டான நம்பர்ஸ் பார்க்கலாம். ஓகே, இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஒரு சிலவங்களுக்கு 55 ஏஜ் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 44 ஏஜ் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 35 ஏஜ் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 47 ஏஜ் இருக்கலாம். 999 இம்பார்ட்டன்ட். 999 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக அந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். அது தவிர 888 இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் இம்பார்ட்டண்டான மந்த் பார்க்கலாம். பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் இம்பார்ட்டண்டான டேட் பார்க்கலாம். 2 இம்பார்ட்டன்ட், 3 important, 4 important, 5 important, 6 important, 7 important, 8 important, 9 important, 11 important, 15 important, 18 important. ஓகே, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த்தும் இல்லைங்க ஃபஸ்ட்டு மீட் பண்ண டேட்டும் லாஸ்ட்டு மீட் பண்ண டேட்டும் ஷோராக அந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் கரெக்டாக இருக்கும்போது மட்டும் அவங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.